நீ உன்னுடைய பக்தியை ஸ்ரத்தையோடு நிரூபித்து காட்டியிருக்கிறாய் மனு. இந்த சிருஷ்டி உன்னுடைய கடமைகளை என்றும் மறவாது மனு. நான் எதுவும் செய்யவில்லை பிரபு. நடந்தவை அனைத்தும் இனி நடக்கப் போவதும் உங்கள் மகிமையால் தான் நடக்கும். நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது. ரிஷிகளே, மகாராஜா மனு, நீங்கள் படகில் ஏறி செல்லுங்கள், செல்லுங்கள். யார் மேல் கருணை பொழிகிறீர்களோ அந்த கஷபன் அதற்கு தகுதி இல்லாதவன், தண்டனைக்கு உரியவனாவே. இந்த மகா பிரளயத்தின் காரணம் என்னுடைய மகனாகும். அதனால் பிரபு, இந்த மகா பிரளயத்தில் என்னை மடிய விடுங்கள். நான் இருந்தும் பயனில்லை. ஒருவரை காப்பாற்றுவது சிருஷ்டியின் நோக்கமல்ல கஷ்யப முனிவரே. மனிதநேயம் காக்கப்பட வேண்டும், ஞானத்தையும் விவேகத்தையும் காக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் வேதத்தின் தெய்வமாவீர்கள், ஞானத்தின் ஆதாரமாவீர்கள். தங்களை காப்பது மிகவும் அவசியமாகும். நீங்கள் கூறியபடியே நடக்கட்டும். அப்படியென்றால் சமநிலையை உருவாக்குவதற்காக இதை தாங்கள் தான் செய்தீர்களா? இல்லை தேவி, இதை நான் அல்ல. இது விதியின் நியதியாகும். அப்படியென்றால் வேதங்கள் மறைந்து போவது, சப்த ரிஷிகளுக்கு வேதங்களை நினைவூட்டுவது, மகாராஜா மனு படகை உருவாக்கியது, இந்த மகா பிரளயம், இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடந்துள்ளது அல்லவா? ஓர் புதிய அத்தியாயத்திற்காக, புதிய யுகம், புதிய விதிகளுக்காக, புதிய ஆரம்பத்திற்காக. இந்த முடிவு அவசியம் தேவை தேவி. முகத்தில் புன்னகையோடு அனைத்து சங்கடங்களையும் வெல்பவன் அவன் ஒருவனே. அழிவை கனவாக பார்க்கக்கூடியவன் தானே. இந்த புதிய யுகத்தின் புதிய ஆரம்பம் என்னால் மட்டுமே சாத்தியமாகும். அது நாராயணனால் முடியாது. அசுரராஜன் ஹயக்ரீவனால் மட்டுமே. நீங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். நாராயணர் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். அவர் நம்மை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவார். நேரம் வந்துவிட்டது. லக்ஷ்மி நாராயணர் இணைந்திருந்தால் அவர்களது சக்தி எவ்வாறு இருக்கும் என்று நிரூபிக்க வேண்டும். ஹயக்ரீவன் நாம் ஒன்றாக இருப்பதை பார்த்து விட்டான். ஆனால் நம்முடைய ஒற்றுமையை அவன் பார்க்கவில்லை. அதை தெரிவிக்க வேண்டும் நாராயணரே. இந்த சிருஷ்டியை காப்போர் ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அவர்கள் பக்தர்களின் அழிவு கனவாக இருந்துவிடும். மகாதேவா, பிரம்மதேவா, உலகை காப்பதற்காக நாம் மும்மூர்த்திகள் வெவ்வேறு விதத்தில் நம் கடமைகளை செய்திருக்கிறோம். இன்று காக்கும் பொறுப்பை நான் முழுமையாக செய்யப் போகிறேன். எப்பொழுது சிருஷ்டியில் அதர்மம் தலை தூக்கி ஆடுமோ அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் வெவ்வேறு அவதாரத்தில், வெவ்வேறு உருவத்தில் தோன்றுவேன். என்னுடைய கடமையை செய்வேன், என்னுடைய கடமையை செய்வேன், என்னுடைய கடமையை செய்வேன்.
ஸ்ரீ நாராயணரின் முதல் அவதாரம் மற்ற அவதாரமாக அனைவராலும் போற்றப்படும். இதுதான் நாராயணனின் யுத்த நீதியாக இருக்கிறதா? ஒரு சாதாரண மீன் வந்து ஹயக்ரீவனின் பிரளயத்தை தடுக்கப் போகிறதா? நாராயணா, உன்னுடைய கடைசி ஆட்டத்தை நீ ஆரம்பித்து விட்டாய். இப்போது என்னுடைய கடைசி ஆட்டத்தை ஆரம்பித்து அழிக்கப் போகிறேன். இந்த பிரளயத்தை மகா அழிவாக மாற்றப் போகிறது என்னுடைய இந்த சர்வநாசாஸ்திரம். நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன் தேவி. எல்லா காலங்களிலும் எல்லா வடிவம் மற்றும் அவதாரத்திலும் தங்களுக்கு துணையாக இருப்பேன். நானும் உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். எங்கெல்லாம் நாராயணரின் பக்தி அடையாளமாக இருக்குமோ அங்கெல்லாம் நானும் உங்களோடு நிச்சயமாக குடிகொண்டிருப்பேன். ஞானம். உலகில் யார் அதிக சக்திசாலியாக இருக்கிறார்கள்? அனைவரது பதிலும் ஒன்றாகத்தான் இருக்கும். ராஜன் தன்னுடைய அரியணையை மட்டுமே காக்க மாட்டார். அவர் தன் நாட்டு மக்களுக்கு சரியான வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுப்பார். ராஜ்யத்தையே மாற்றி அமைக்கலாம். ஆனால் ராஜனை விட சக்திசாலியாக யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் யார் தெரியுமா? வித்வான்கள். ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை மட்டுமே பூஜிப்பவனாக இருப்பான். ஆனால் ஒரு வித்வான் உலகத்தின் அனைத்து இடங்களிலும் யுக யுகமாக அவன் போற்றப்படுவான். அதனால்தான் தனத்தை விட பெரிய ஞானம், பதவியை விடவும் பெரியது கௌரவமாகும். ஓர் வித்வான் நினைத்து விட்டால் 100 அரசர்களையும் அவனால் வென்று காண முடியும். ஆனால் ஒரு மன்னர் நினைத்தாலும் அவரால் ஒரு வித்வானை உருவாக்க முடியாது.